ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த வீடியோ தான். வரலட்சுமி விரதத்துக்கு ரிட்டன் கிஃப்ட், அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருட்கள், தாம்பூலம் கொடுக்கறதுக்கு என்னென்ன வாங்கலான்னு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடிப்படையாக என்ன கொடுக்கணும், அது போக உங்களுக்கு விருப்பமானது என்னென்ன கொடுக்கலாம் என்பதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மங்களகரம்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தான். பூஜைக்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு யாராவது சுமங்கலி பெண்கள் வந்தாலும் முதல்ல கொடுக்கறது வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தான். வெற்றிலைப்பாக்கு கொடுப்பதால் முப்பெரும் தேவியோட வாசம் அதில் இருக்கும். மகாலட்சுமியோட அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதுக்கப்புறம் பூ வச்சு கொடுக்கணும். வாசனை மிகுந்த பூ கொடுக்கணும். மல்லிகைப்பூ, உலாந்தம்பூ இது போல் கொடுக்கலாம். மல்லிகைப்பூ கட்டி வச்சுக்கோங்க. கிடைக்கலன்னா பரவாயில்ல, ரோஸு, சாமந்தி வாங்கி கொடுக்கலாம். ரெண்டாவது மங்கள பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கொடுக்கணும். குண்டு மஞ்சள் கொடுக்கணும். குளிக்கும் போது பெண்கள் முகத்துக்கு தேய்ச்சிப்பாங்கள்ல, அந்த மஞ்சள். அடுத்து மங்கள பொருள் கண்ணாடி வைக்கணும். கண்ணாடி வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். கண்ணாடி மட்டும் இல்லை, கண்ணாடி பார்த்து பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய பொருள், கண்மை, ஸ்டிக்கர் போட்டு, கமல், இது மாதிரி பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிற எந்த பொருள் வேணாலும் வைக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவங்க உபயோகம் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். நல்ல பொருளாக வாங்கி கொடுக்கணும். நம்ம கொடுக்கறத அவங்க பயன்படுத்தும் போது தான் அதுக்கான உண்டான பயன் நமக்கு கிடைக்கும். அதை ஞாபகமாக வச்சுக்கிட்டு கம்மியாக வாங்கி கொடுத்தாலும் நல்ல பொருளாக வாங்கி கொடுக்கணும். பயன்பாட்டிற்குள்ள பொருளாக வாங்கி கொடுங்க. அடுத்த மங்கள பொருள் மஞ்சள் குங்குமம் தான். தாம்பூலனாலே மஞ்சள் குங்குமம் தான். குங்குமம் நீங்கள் கொடுக்குற குங்குமம் பூஜையில் வச்சு தாங்க. அவங்க அதை பயன்படுத்துகிற மாதிரி கொடுங்க. தாழம்பூ குங்குமம் வாங்கிக்கோங்க, அது நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன டப்பாவில் இருக்க மஞ்சள் குங்குமத்தை மட்டும் வாங்காதீங்க. இது மஞ்சள் குங்குமம் கிடையாது, வேறு கலர் பொடி. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதை மாதிரி கொடுத்தும் எந்த பயனும் இல்லை. குங்கும தானம் பண்ணுறது நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்குற மஞ்சள் குங்குமத்தை நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், தாம்பூலம் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி கொடுக்கக்கூடாது. கொடுக்குற நாமளும் மகாலட்சுமி தான். நம்ம வீட்டுக்கு தாம்பூலம் வாங்கிக்கிற அவங்களும் மகாலட்சுமி தான். தாயார் யாராவது ஒரு பெண் ரூபத்தில் நம்ம வீட்டுக்கு நாம் கொடுக்குற தாம்பூலத்தை வாங்கிப்பாங்க. அதுதான் அர்த்தம். தெரிந்தவங்க, தெரியாதவங்க, பணக்காரங்க, ஏழை, இந்த மாதிரி பாகுபாடு எல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா தாயார் எந்த ரூபத்தில் வேணால், யார் ரூபத்தில் வேணுமோ நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த முக்கியமாக தாலிக்கயிறு. சுமங்கலி எல்லாருக்குமே தாலிக்கயிறு இந்த நல்ல கயிறாக வாங்கிக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங்கான கயிறா. பேக்கெட்டுக்குள்ளே வர சிவப்பு கலர் குங்குமம் டப்பா, மஞ்சள் கலரில் ஒரு மஞ்சள் டப்பா, இதை மட்டும் தயவு செய்து வாங்காதீங்க. ஒவ்வொரு பொருளாக பார்த்து வாங்குங்க. தாம்பூல செட்டை வாங்காதீங்க. அடுத்ததாக ப்ளவுஸ் பீட். ப்ளவுஸ் பீட் அப்படி தான், நம்ம நல்ல குவாலிட்டியாக கொடுத்தா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். காட்டன் ப்ளவுஸ் பீட் வாங்கிக்கோங்க. நான் அதான் வச்சுருக்கேன். ஆனால் கருப்பு கலர் ப்ளவுஸ் பீட் மட்டும் தரக்கூடாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக அடிப்படையாக தர வேண்டிய 5 தாம்பூல பொருள் பார்த்திங்கன்னா வெற்றிலைப்பாக்கு பழம், பூ, தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமம், ப்ளவுஸ் பீட், கண்ணாடி வளையல். இது கண்டிப்பாக அடிப்படையாக தாம்பூலம் இருக்கணும். அடுத்ததாக மெகந்தி தான். மெகந்தி மகாலட்சுமி அம்சம் உள்ள பொருள் சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பெண் குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக தாம்பூலம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம இதில் கூட எது வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தட்சணை கொடுக்கணும். தட்சணை 10 ரூபா, 11 ரூபா, 5 ரூபா இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சீப்பு, கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். சீப்பு கொஞ்சம் ஸ்டோடியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி கொடுங்க. கண்ணாடி வளையல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு மறக்காமல் வீட்டுக்கு வரவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுக்கணும். முடிஞ்சவங்க இலை போட்டு சாம்பார், வடை, பாயசத்தால சாப்பாடு போடலாம். முடியாதவங்க சாமிக்கு படைச்ச புளியோதரை, சர்க்கரை பொங்கல், சுண்டல் இதையே பிரசாதமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக வீட்டுக்கு வரவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான வத்தி, கற்பூரம், விளக்கு திரி, நெய், நல்லெண்ணெய் இதெல்லாமே இருக்கான்னு முன்னாடியே வாங்கி வச்சுருங்க. நாளைக்கு வீடியோவில் நான் என்னென்ன தாம்பூல பொருட்கள் கொடுத்தேன்னு ஷேர் பண்ணுறேன்.
வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.